யூத் படத்தோட கதைய பொறுத்தவரைக்கும், நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு அப்பா, அம்மா. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் தான் இன்னும் இந்த மிடில் கிளாஸ், அதுவும் லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படியாவது மேல வந்துரணும். அப்படி மேல வரத்துக்கு அவங்க பையன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் அந்த குடும்பத்த பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரெகுலரா ஆசைப்படுற ஒரு அம்மா, அப்பா. அப்படி இருக்க ஒரு பையன். ஆனா அந்த பையனுக்கு எப்படியாவது லவ் பண்ணணும். லவ் பண்ணி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கான். லைஃப்ப பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு பையனா இருக்கான். அப்படிப்பட்ட பையனுடைய வாழ்க்கையில லவ்ல என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான். செகண்ட் ஹால்ஃப்ல அப்படியே அந்த ட்ராக்க மாத்துறான். ஏன்னா இந்த படத்தோட ஒரு ட்ராவலா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல நம்மளுடைய கண்ணோட்டம் ஒரு யூத்துக்கான ஒரு படமா இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல அப்படியே ட்ராக்க கட் பண்ணி ஒரு பேரண்டிங்காவும், ஒரு எமோஷன்னா என்ன? பேரண்ட்ஸ் என்ன நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த இடத்துல பசங்க எப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு, அப்படியே ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் ஒண்ணு இருந்தது. ஒரு பொறுப்புன்னு ஒரு பையனுக்கு எந்த எந்த இடத்துல ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ யாரா இருந்தாலும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் அவனுக்கு அது வரும். அத இந்த கதையில ரொம்ப அழகா கென்னு ஸ்டேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. செகண்ட் ஹால்ஃப் அப்படிதான் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் பெர்ஃபெக்ட்டாவும் லேண்ட் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஹீரோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சமாளிச்சு, அவருடைய முடிவு என்னவா இருக்கு? பேரண்ட்ஸ் அவர என்னவா பார்க்குறாரு? அண்ட் லவ் அப்படின்றதையும் அவர் என்னவா புரிஞ்சுக்கிறாரு? இந்த கதை மூலியமா ஆடியன்ஸ்க்கு என்ன கடத்துறாங்கன்றது தான் இந்த படத்தோட யூத் அப்படின்ற ஒரு கன்டென்ட் சொல்ல வர ஒரு மெசேஜா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ஒரு 2, 3 சீன்ங்க. அதுல கண்டிப்பா சொல்லணும். அ எனக்கு வந்து லவ் டுடே ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பிரதீப் ப்ரோ வந்து ஒரு அ வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து Instagramம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன் வந்து சீனாவே வரும். ஒரு கிரீன் மேட்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் அந்த சீன். இப்படி லவ் டுடேவ பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். அப்படி பல சீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல சிமிலரா சொல்லல. பட் ஐடியாவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாரு கென்னு. என்னன்னா, ஒரு பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டியா இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து ஒல்லியா ஒரு பையன லவ் பண்ணுவாங்க. அந்த பையன் இந்த பொண்ண லவ் பண்ணணும்னா, அவங்க எப்படி ஒரு எஃபோர்ட் இருக்கணும், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனையா இருக்காங்க ஒரு கதையா சொல்லுவாங்க. அந்த கதைய ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி கென்னு ஒண்ணு ப்ளே பண்ணி விடுப்பாரு. அதுல கிராபிக்ஸா ஒரு இன்புட்ட குடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் கோட்டு போட்டு ஒரு ரோஸ வச்சுட்டு மீனாட்சி கிட்ட அந்த ரோஸ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அந்த ஓவரால் ஸ்டேஜிங்கே எனக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. எப்படிப்பா இந்த மனுஷன் இப்படி ஒண்ணு யோசிச்சான்? அதுவும் அந்த ஒயிட் கலர் கோட்லாம் அவர பார்க்கும்போது எனக்கு ரஜினி சார் ஞாபகம் வந்துட்டாரு. அந்த தென்மதுரை அந்த சாங்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. அந்த சாங்ல பயங்கர ஸ்டைலா இருப்பாரு. அப்படி ஒரு ஃபீல்ல இருந்தாரு கென்னு. செம்மையா இருந்துச்சு அந்த ஸ்டேஜிங். இப்படி இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட சீக்வென்ஸ சொல்லிட்டே போலாம். சீன்ஸ் சொல்லிட்டே போலாம்.